இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 56வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு இடையில வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வான்கடே ஸ்டேடியம் மும்பை, ஷார்ட் பவுண்டரிஸ் தென் குயிக் அவுட்ஃபீல்டு வேற, ஸோ ஹை ஸ்கோரிங் வென்யூ. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக பேசஸுக்கு பால் கொஞ்சம் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் பேட்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட வேண்டி இருக்கும். லேட்டராக பேட்டிங் ஈஸியாக இருக்கும். பேசஸ் தான் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் கொஞ்சம் டேன் கிடைக்கும். இங்கே சேசிங் ப்ரெஃபரபிள். செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் மும்பையில் குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ எகென்ஸ்ட் மும்பை சேசிங் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓவராலாக 123 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 56 டைம்ஸும் சேஸ் போன டீம் 67 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 171 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 28 டைம்ஸும், 152 169 28 டைம்ஸும், 172 189 36 டைம்ஸும், எபோவ் 190 31 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த சீசனில் GT கிட்ட ஒரு மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. 11ல் பெருசாக சேஞ்சஸ் பண்ணுறதில்ல. ஆல்மோஸ்ட் சேம் லோனோட ஆடலாம். இம்பேக்ட் சப்பில் ரோஹித் சர்மா தென் கரண் சர்மா கடையில் ஸ்வாப் இருக்கும். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ட்ரெண்ட் போல்ட், பூம்ரா, கார்பின் போஸ்ட் தென் கரண் சர்மா பவுல் பண்ணுவாங்க. தீபக் சாகர் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். சம்டைம் வில் ஜாக்ஸ் கூட 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். இங்கே சம்டைம் போஸ்ட், ட்ரெண்ட் போல்ட் தென் கரண் சர்மாவோட ஒரு ஓவர் கம்மி ஆகலாம். பவர் பிளேயில் தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட், பூம்ரா தென் கார்பின் போஸ்ட் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ட்ரெண்ட் போல்ட், பூம்ரா, கார்பின் போஸ்ட் தென் ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணுவாங்க. GT பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பீட் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கரீம் ஜானட்டை ட்ராப் பண்ணிட்டு ஜெரால்டு கோட்ஸேவை ஆட வச்சாங்க. கோட்ஸே கண்டினியூ ஆகலாம். இம்பேக்ட் சப்பில் லாஸ்ட் மேட்ச் சாய் சுதர்ஷன் தென் இஷாந்த் சர்மா கடையில் ஸ்வாப் இருந்தது. இங்கே ஏர்லியாக 1 or 2 விக்கெட்ஸ் லூஸ் ஆகிட்டா ருதர்ஃபோர்டு இம்பேக்ட் சப்பில் உள்ள வரலாம். ஆல்மோஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் சேஸ் பண்ணுறதா இருந்தால் ருதர்ஃபோர்டை தான் ட்ரை பண்ணுவாங்க. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஜெரால்டு கோட்ஸே தென் ரஷீத் கான் பவுல் பண்ணுவாங்க. இஷாந்த் சர்மா, சாய் கிஷோர் தென் வாஷிங்டன் சுந்தர் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் சிராஜ், இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ஜெரால்டு கோட்ஸே பவுல் பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன். பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு லாஸ்ட் 2 மேட்ச்லையும். இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காரு. இங்கே மும்பை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சிராஜ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். மற்றபடி 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் க்ளவ் ஒர்க்லேயும் இங்கே பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ரோஹித் சர்மா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 4 மேட்ச்சில் 3 50s அடிச்சிருக்காரு. சூப்பராக ஆடிட்டுருக்காரு. இந்த வென்யூவில் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக ஆடிட்டுருக்காரு. இங்கே லாஸ்ட்டாக 11 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 50 கூட அடித்ததில்லை. இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிராஜ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் ஆல்மோஸ்ட் இங்கே 2 இன்னிங்ஸ்லையும் சிராஜ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டராக ஆடலாம். ரோஹித் அகேன்ஸ்ட் ரஷீத் கான் 32 பால்ஸ் ஆடி 4 டைம்ஸ் கிட்ட அவுட்டாக இருக்காரு. ஓவராலாக அகேன்ஸ்ட் குஜராத் 6 இன்னிங்ஸில் 133 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 கூட அடிக்கலை. சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச் 1 டவுனில் ஆடி இருந்தார். சம்டைம் நம்பர் 4ல் கூட ஆடலாம். அகேன்ஸ்ட் GT 5 இன்னிங்ஸில் 248 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடியிருக்காரு. இந்த வென்யூவில் 42 ஆவரேஜில் 1200+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூர்யா எகென்ஸ்ட் சிராஜ் அண்ட் ரஷீத் கான் நல்லா ஆடிருக்காரு. பட் பிரசித் கிருஷ்ணா கிட்ட 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த சீசனில் எல்லா மேட்ச்லையும் ட்ரீம் டீமில் இருக்கிற பிளேயர். திலக் வர்மா ஆல்மோஸ்ட் நம்பர் 5ல் ஆடுவார். இனிஷியல் மேட்சஸில் சூப்பராக ஆடிருந்தார். பட் லேட்டர் மேட்சஸில் ரொம்ப புவராக ஆடிட்டுருக்காரு. அகென்ஸ்ட் குஜராத் 5 இன்னிங்ஸில் 130 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 33 ஆவரேஜில் 394 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் திலக் வர்மா எகென்ஸ்ட் ரஷீத் கான் 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடியிருக்காரு.
தென் அகேன்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா 7 balls ஆடி 1 runs கூட ஸ்கோர் பண்ணதில்லை, 2 times அவுட்டாக இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லையும் பிரசித் கிருஷ்ணா கிட்ட தான் அவுட்டாக இருந்தார் திலக் வர்மா. இங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் இங்கே மும்பை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டாப் ஆர்டரில் 1-2 விக்கெட்ஸ் ஏர்லியாக லூஸ் ஆகலாம். திலக் வர்மா கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி 30-34 runs ஸ்கோர் பண்ணலாம். நமன்தீர் லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார், நல்ல பவர் ஹிட்டர். லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 20-25 runs ஸ்கோர் பண்ண முடியும். இன்கேஸ் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணால் 30-40 runs வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் வேணால் கன்சிடர் பண்ணுங்க, 30-40 runs ஸ்கோர் பண்ண முடியும் டாப் ஆர்டரில் பேட்டிங் ஆடுனா. ஹர்திக் பாண்டியா மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார், 30-34 runs ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். பவுலிங்லையும் 2 overs கிட்ட பவுல் பண்ணுவார். இங்கே மற்ற பவுலர்ஸ் யாராவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் ஹர்திக் பாண்டியா அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஹர்திக் சம்டைம் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார், 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. ஹர்திக் பழைய ஜிடி பிளேயர், இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. வில் ஜாக்ஸ் பேட்டிங்கில் சம்டைம் நம்பர் 3ல் ஆடுவார், சம்டைம் டவுன் ஆர்டரில் ஆடுறாரு. 20-30 runs மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறாரு. ரீசெண்டாக பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கிறதில்ல. இந்த சீசனில் 8 innings 142 runs தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் சம்டைம் பவுலிங்கில் 1 or 2 overs பவுல் பண்ணுவார். ஜிடியில் 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வில்ஜாக்ஸ் பவுல் பண்ணாலே ஆல்மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். எகென்ஸ்ட் ஜிடி பேட்டிங்கில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. டாப் ஆர்டரில் பேட்டிங் ஆடுனா வில்ஜாக்ஸ் 20-30 runs ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. கார்பின் போஸ்ட் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார், விக்கெட் டேக்கிங் பவுலர். டெத் ஓவர்ஸில் 2 overs கிட்ட பவுல் பண்ணுறாரு. ஸோ 1 விக்கெட்டாவது மினிமம் எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா குயிக்காக 10-15 runs ஸ்கோர் பண்ண முடியும். ஜிடி லோவர் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ கார்பின் போஸ்ட் டெத் ஓவர்ஸில் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பூம்ரா 4 over கம்ப்ளீட் பண்ணுவார், பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு, விக்கெட் டேக்கிங் பவுலர். எகென்ஸ்ட் ஜிடி 2 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஜிடி டாப் 3 பேட்டர்ஸுக்கு எகென்ஸ்டாகவும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. தென் டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணுறதால மினிமம் 2 விக்கெட்டாவது எடுக்கலாம். ட்ரெண்ட் போல்ட் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் 3 மேட்சஸாக 10 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பவுலர். போல்ட் எகென்ஸ்ட் ஜிடி 6 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் சாய் சுதர்ஷன் தென் சுப்மான் கில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1-2 overs பவுல் பண்ணுவார். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தீபக் சாகர் 2 overs வரைக்கும் பவுல் பண்ணுவார், பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். மேக்ஸிமம் 1 விக்கெட்டு தான் எடுக்கிறாரு. எகென்ஸ்ட் ஜிடி 5 innings 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. சுப்மான் கில் விக்கெட்டை 4 times எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் கில் நல்லா ஆடி இருந்தார் எகென்ஸ்ட் தீபக் சாகர். இங்கே மேக்ஸிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். கரண் சர்மா 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியுமா டவுட்டு தான். பட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி விக்கெட் லூஸ் பண்ணலாம். இங்கே விக்கெட் கீப்பர்ஸில் ரிக்கல்டனை ட்ரை பண்ணுங்க டீமில். மும்பை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். தென் பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவை ட்ரை பண்ணுங்க. ரோஹித் சர்மா இல்லை திலக் வர்மா, இந்த 2 பிளேயர்ஸில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா தென் கார்பின் போஸ்டை ட்ரை பண்ணுங்க. வில் ஜாக்ஸை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்க. தென் பூம்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டை டீமில் ட்ரை பண்ணுங்க. தீபக் சாகரை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஜிடி விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பட்லர் 1 downல பேட்டிங் ஆடுவார், சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த சீசனில் 78 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காரு. பட்லர் எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் எப்பவும் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். 57 ஆவரேஜில் 572 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 33 ஆவரேஜில் 733 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு நல்லா ஆட முடியும். பட் பட்லர் எகென்ஸ்ட் பூம்ரா T20s ஓவராலாக 87 balls ஆடிருக்காரு, 78 runs தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 4 times அவுட்டாக இருக்காரு. இங்கேயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் எகென்ஸ்ட் மும்பை நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. தென் க்ளவ் இங்கே பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். சாய் சுதர்ஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார், சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர், கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எகென்ஸ்ட் மும்பை 4 innings 164 runs ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 41 ஆவரேஜில். சாய் எகென்ஸ்ட் பூம்ரா 5 balls ஆடி இருக்காரு, 1 runs தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. தென் எகென்ஸ்ட் போல்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. சுப்மான் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். லாஸ்ட் 3 மேட்சஸாக கண்டினியூஸாக 50 அடிச்சிருக்காரு. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர்.
கில் அகேன்ஸ்ட் மும்பை 37 ஆவரேஜில் 478 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 74 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் தென் பூம்ரா ஒரு தடவை தான் அவுட் ஆயிருக்காரு. பட் ஆல்மோஸ்ட் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிருக்காரு. தென் அகென்ஸ்ட் தீபக் சாகரும் 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. கில் அண்ட் சாய் சுதர்ஷன் சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. ட்ராப் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க். இங்கே ஜிடி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கிராண்ட் லீக்கில் 2 பேரையும் ட்ராப் பண்ணி பாருங்க. இது என்னோட சஜஷன் மட்டும்தான். ட்ராப் பண்ணுறதை பற்றி நீங்களே டிசைட் பண்ணிக்காங்க. ரூதர்ஃபோர்ட் ஆல்மோஸ்ட் நம்பர் 4ல் ஆடுவார். லாஸ்ட் 1-2 மேட்சஸாக 11ல் ஆடலை. இங்கே ஜிடி செகண்ட் பேட் பண்ணால் ஷுவராக 11ல் ஆடலாம். ஜிடி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ரூதர்ஃபோர்டை இம்பேக்ட் சப்பில் வச்சுருப்பாங்க. இயர்லியாக விக்கெட் லூஸ் பண்ணால் ரூதர்ஃபோர்டை எடுத்துகிட்டு வருவாங்க. அதர்வைஸ் இஷாந்த் சர்மா உள்ளே வருவார். ரூதர்ஃபோர்டு ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மேபி கிளிக் ஆகலாம். 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்கில் நம்பர் 4 இல்லை 5ல் ஆடுவார். 20-24 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. பட் இங்கே ஸ்டெடி பண்ணி 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்கில் 1 or 2 overs பவுல் பண்ணலாம். மேக்ஸிமம் 1 விக்கெட்டு தான் எடுக்கிறாரு. இங்கே ஒரு பேட்டராக டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஷாருக் கான் அண்ட் ராகுல் டிவேட்டியா மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவாங்க. பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. பெருசாக ஃபார்ம்லையும் இல்லை. பட் இந்த மேட்சுக்கு இதில் ஒரு பிளேயர் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஜிடி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஷாருக் கான் இல்லை ராகுல் டிவேட்டியாவை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. சிராஜ் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. சிராஜ் அகேன்ஸ்ட் மும்பை 13 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அவ்வளோ கிரேட்டாக இல்லை. பட் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு இங்கே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அதுவும் ஜிடி பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் க்ரூஷலாக இருக்கலாம். ரஷீத் கான் 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். ரஷீத் கான் அந்த பழைய ஃபார்மில் இல்லை. லாஸ்ட் 2 சீசன்லையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. இந்த சீசனில் 10 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காரு. பட் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 16 இன்னிங்ஸில் 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 10 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பிரசித் கிருஷ்ணா 4 over கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டோஸில் பவுல் பண்ணுறாரு. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பவுலர். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. எகென்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் 9 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 9 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நல்லா பவுல் பண்ண முடியும். விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஜெரால்டு கோட்ஸே 2-3 overs வரைக்கும் பவுல் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருந்தார். இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் மும்பை இந்தியன்ஸுக்காக ஆடின பிளேயர். கிராண்ட் லீக்கில் இந்த மேட்சுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். இஷாந்த் சர்மா 2 overs கிட்ட தான் பவுல் பண்ணுவார். பவர் பிளேயில் பவுல் பண்ணுறாரு. இந்த சீசனில் 7 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. 11+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே இனிஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். சாய் கிஷோர் 1-2 overs தான் ரீசன்ட் டைம்ஸில் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் மும்பை 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே 4 over கம்ப்ளீட் பண்ணால் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். இங்கே விக்கெட் கீப்பர்ஸில் பட்லரை மஸ்டர் ட்ரை பண்ணுங்க. பேட்டர்ஸில் சுப்மான் கில் தென் சாய் சுதர்ஷனை ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீக்கில் ட்ராப் பண்ணிவிட்டு ரூதர்ஃபோர்டை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் வாஷிங்டன் சுந்தரை ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீக்கில் ஷாருக் கான் இல்லை ராகுல் டிவேட்டியாவை இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பவுலர்ஸில் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா தென் ரஷீத் கானை கன்சிடர் பண்ணுங்க. தென் ஜெரால்டு கோட்ஸேவை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. இந்த 10 பிளேயர்ஸையும் அதிகமான பர்சன்டேஜ் பீப்புள் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்மால் லீக்கில் இந்த எல்லா பிளேயர்ஸையும் கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் மும்பை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ரோஹித் சர்மாவை ட்ரா பண்ணி பார்க்கலாம். தென் ஜிடி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் சுப்மான் கில்லை ட்ரா பண்ணி பார்க்கலாம். இது கூட திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், வாஷிங்டன் சுந்தர், சிராஜ் அண்ட் ரஷீத் கான் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் சாய் சுதர்ஷன், சுப்மான் கில் தென் ரோஹித் சர்மா இந்த 3 பிளேயர்ஸையும் ட்ரா பண்ணி பாருங்க. ரூதர்ஃபோர்டு, திலக் வர்மா தென் ஷாருக் கான் இல்லை ராகுல் டிவேட்டியாவை கன்சிடர் பண்ணி பாருங்க. தென் கார்பின் போஸ்ட், ஜெரால்டு கோட்ஸேவை கூட கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பட்லர், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா ட்ரை பண்ணலாம். தென் சுப்மான் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் கொஞ்சம் ரிஸ்கி இந்த மேட்சுக்கு.
கிராண்ட் லீக்ல ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ், பூம்ராவெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார்பின் போஸ்ட் கூட பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.